ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இரண்டாவது திருக்குறள் ஆஃப் த டே. ஸோ இன்றைக்கான திருக்குறள், கற்றதனால் ஆயப்பயனின் கோள் வாழ்வன் நற்றார் தொழாரெனின். இதுக்கான பொருள், நன்கு கல்வி கற்ற ஒருவர் தூய அறிவாக விளங்கும் இறைவனின் திருப்பாதங்களை வழங்காவிடில் அவர் கற்ற கல்வி பயனற்றதாகிவிடும். அதுதான் இதுக்கான விளக்கம். ஸோ இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். போன ப்ரீவியஸ் வீடியோட பார்ட் 2 தான் வந்து இன்றைக்கான கதையாக இருக்க போகுது. இன்றைக்கி வந்து பார்ட் 2, அது பார்ட் 1. ஸோ கதையை ஆரம்பிக்கலாம். கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் எது வரைக்கும் பேசிடுறேன் வந்து ரோமபுரி பயணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கனகை கிட்ட சொல்கிறார். அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அப்படியே இந்த சீனுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மாதவி வந்து கோவலன் மேலே காதல் வசப்பட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட்டாளி, அதாவது அவங்களோட ஃப்ரெண்டு வசந்த மாதிரி கூப்பிட்டு, நீ போய் அவரை கூட்டிகிட்டு வா, ஆனால் வந்து நம்ம வீட்டுக்கு அவர் கூட்டிகிட்டு வா, அவரை நான் பார்க்கணும், அவர் இங்கே வர சொல்ல அப்படின்னு சொல்ல, இவங்க போய் அங்கே சொல்ல அவர் நிராகரிச்சிடுறாரு. இவங்க திரும்ப இங்கே வராங்க. திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லா கதையும் சொல்ல அங்கே ஒரு சலசப்பு மாரி ஆயிடுது. திரும்ப இவங்களும் இன்னொரு ஃப்ரெண்டு கோசிகன், அதாவது இந்த தடவை வந்து கோசிகன், அதாவது இன்னொரு ஃப்ரெண்ட் ஆஃப் நம்ம மாதவி, அவங்க கூட 2 பேருமே போகிறாங்க. போய் அங்கே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த கண்ணகி என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஹஸ்பண்டை. நேரத்தில் தெரியல, இதுதான் நம்மளுக்கே சாகுமணி அடிச்சிக்கிறோண்டா, சங்குமணி அடிக்கிறோண்டா அப்படின்னு உங்களுக்கு அங்கே தெரியல. டாட்டா பாபாயெல்லாம் சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அங்கே அனுப்பி வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மாதவி வந்து நம்ம கோவலனுக்காக அழகான ஒரு டான்ஸ்லாம் சொல்லி ஆடுறாங்க. நல்லா அழகாக ஆடி அவரை மயக்கி அவர் அங்கேயே டேரா போட்டுறாரு. வீட்டுக்கு ஒரு கும்பிடு போட்டு மாதவி கூட இருக்க ஆரம்பிச்சிடாரு. மாதவி கூட இருக்கிற டைமில் மாதவி மாதமாயிடுறாங்க. மாதமானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, போயிட்டு மாதவி அக்காவை பார்த்துட்டு வாங்க அத்தான். இதை இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும். அத்தான் அக்கா நோட் பண்ணி ஆகணும். ஸோ சொல்ல நம்ம கோவலன் என்ன பண்ணுறாரு, இல்லை எனக்கு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்ல இவங்க என்ன சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணி அவர் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாரி நடந்துடுறது. அதாவது பூம்புகார் கண்ணகி வீட்டில் ஒரு மாதிரி நடந்துருது. எங்கே நடந்துருது, இவர் போகிற வழியில் அவங்க வந்து இவர் வரதை பார்க்காம என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கோழி வருதுங்கிறதுக்காக போய் கதவை சாத்தும் போது இவர் வந்து இவர் வர்றதுக்காக தான் வந்து அவங்க கதவை சாத்திடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடுறாரு, கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. கோழி வருதுன்னு சொல்லிட்டு தானே கதவு சாத்துறாங்க. அவரை நினச்சிக்கிறாரு, நான் வரேன்ட்டு தான் வந்து கதவு சாத்திக்கிறாளா, ஓ அப்படின்ட்டு, ஓகே பரவாயில்ல தப்பு அப்படிங்கிற மாதிரி கதவு சாத்தின கொண்டு போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்த கண்ணகியோட கூட்டாளி வந்து அதை பற்றி சொல்ல, இவங்க வந்து நான் கோழிக்காக தான் சாத்தினேன்னு சொல்லி அவரை துரத்தி ஓடுறாங்க. அவர் ரொம்ப தூரம் போயிடுறாரு. இவங்க போயும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி திரும்ப வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதற்கு இடையில் வந்து கிழவி வந்து கோவலனோட கணையாளியை வந்து திருடிடுறாங்க. கணையாளி அப்படின்னா மோதிரம். இப்போ இருக்கிற தமிழுக்கு வந்து நம்ம மோதிரம்னு சொல்லுவோம். அப்போ இருந்த சங்கத்தமிழ் காலத்தில் வந்து கணையாளி அப்படின்னு சொல்லுவாங்க மோதிரத்தை. தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கணையாளி திருடி 2000 பொற்காசு வாங்கிட்டு வந்து கொடுங்க, இவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி அவர் பேரை வச்சு இவங்க வாங்குவாங்க. அவங்களோட மெயின் ப்ராஜெக்ட் அங்கே வேறு எல்லாத்தையும் சுருட்டுறது. அது கோவலன்கிட்டேருந்து எல்லாத்தையும் சுருட்டுறது தான் வந்து நம்ம சுல்லானியோட வேலையாகவே இருந்துச்சு. அவங்களுக்கு நிக்நேம் சுல்லானியே சொன்னால் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கிழவியை பற்றி தான் பேசுகிற முடியும். ஸோ சுல்லானி எப்படி சொல்ல இவங்களை போய் வாங்கிட்டு வராங்க. உடனே கண்ணகி என்ன சொல்கிறாங்க, நம்ம கண்ணகி தான் தெரியாதா, ரொம்ப லவ், காதல் ஆரம்ப புருஷன் மேலே அவ்வளோ லெவல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நான் இங்கே ரொம்ப நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் கணவன்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அவங்க என்ன பண்ணால் சரி நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்ல, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே அந்த சீன் முடிய அப்படியே இந்த சீன் பக்கம் வந்தீங்கன்னா, நம்ம மாதவிக்கு பிள்ளை பிறந்தது கோவலன் மணிமேகலைன்னு பேர் வைக்கிறாரு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி மணிமேகலைன்னு இன்னொரு காப்பியத்துக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு. நம்ம கிழவி இப்போ வந்து வேறு யாரையும் அனுப்பலை, ப்ராஜெக்டில் அவங்களே குதிச்சு நேராக நம்ம கண்ணகி வீட்டுக்கு போயிட்டு, கண்ணகி வீட்டில் அது இதுன்னு சொல்லி உன் புருஷனை இப்படிலாம் அப்படிலாம் இருக்கான், நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுற மாரி நடித்து, நீ வந்து உன்னோட நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்த அப்படின்னா உன் புருஷன் வருவான் கண்டிப்பாக, மனசு மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே தெரியாது அப்பாவி தான் நம்ம கண்ணகி, கொடுத்துட்றாங்க. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப இன்னொரு தடவை வரும்போது இவங்ககிட்ட தான் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி டாட்டாபாவே சொல்லியாச்சு. மறுபடியும் இந்த பாட்டி வந்து என்ன அர்த்தம், மறுபடியும் அந்த சுல்லானி வந்து எல்லாத்தையும் கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் மட்டும் தானே இருக்கேன், அவர் நினப்பில் இருக்கேன், என்ன வேணும் கூட்டுவாங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றெல்லாம் கூட்ட முடியும், ஒன்று கூட்டு போய் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது இவங்க மனசு உடஞ்சிடுறாங்க. அப்போ உடனே பாட்டி சொல்கிறாங்க, உன் புருஷன் தான் கேட்டால் நான் ஒன்றும் கேட்க கிடையாது, உன் புருஷன் வந்து அது கழுத்தில் ஒரு மாலை போட்டிருக்கியா அது கூட அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கும்போது அவங்க வந்து மறுக்கிறாங்க. அப்புறம் பாட்டி எழுந்திரிச்சு போகிறத பார்த்துட்டு இவங்க பாட்டி கையை பட்டுன்னு பிடிச்சிட்டு
எடுத்துக்கோங்க பாட்டி பரவாயில்ல, அடுத்து எது வேறு எதுவும் வேணும்னா கூட வாங்க பாட்டின்னு சொல்லும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீ எதுக்கு, நான் உன்னை எதுக்கு இங்கே வந்து பார்க்கணும், அவ்வளோதான், உன்கிட்ட ஒன்றுமே இல்லையே, இதுக்கப்புறம் வர்றதுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லாமல் சொல்லிவிட்டு டாட்டா பாபாய் எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க பாட்டியும். ஸோ பாட்டி போனதுக்கப்புறம் இவங்க ரொம்ப மனசு உடஞ்சி வேதனையில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாட்டி போயிட்டு இந்த ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு அவங்க மாதவியோட அம்மாட்ட கொடுத்துட்டு ரூமில் பேன் எல்லாத்தையும் பரப்பி போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சுருட்ட வேண்டியதான் சுருட்டியாச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம தான் ராஜா, நம்ம தான் ராணி அப்படின்னு பேசிட்டு போது அதை வந்து நம்ம கோவலன் கேட்டுறாரு. ஆனால் அவர் ஒன்றும் செய்யலை. கேட்டதோட அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. அவர் எந்த ஒரு ஆக்ஷனும் அங்கே எடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மாதவியும் நம்ம கோவலனும் வந்து ஏதோ ஒரு விழா மாரி ஒன்று நடக்குது. விழாவுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சிங்கிங் காம்படிஷன் இருக்குது. அதில் கலந்துக்கிறாங்க. அதில் பாட்டு படிக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன சண்டை மாரி வந்துடுது. அங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா, கோவலன் வந்து தமிழ் பெண்களோட கற்பை பற்றி படிக்க இவங்க வந்து அந்த சீலாப்பா அதாவது ஒரு தவறாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து கோவலனை பற்றி படிடுவாங்க. நீ வந்து காதலிக்காக மனைவியை விட்டுட்டு வந்தவன் தானே அப்படின்னு சொல்லி அவங்க பாடும்போது இவர் மனசு உடஞ்சி போய் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு, ஒன்றுக்கிட்ட வந்த பாரு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செருப்பால் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி மறுபடியும் கண்ணகிக்கிட்டே போயிடுவாங்க. கண்ணகி அவரை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், அதானே அப்போயும் ஏற்றுக்குவாங்க. அப்புறம் அங்கே வந்து அந்த ஊர்லேயே நல்லா வாழ்ந்துட்டு அங்கேயே வந்து ஒரு சின்ன வேலை ஆரம்பித்து எல்லோரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஊருக்கு போவாங்க. அதுதான் மதுரை. அப்படியே மதுரைக்கு இப்போ கதற போது பாருங்களேன். மதுரைக்கு வந்து கவுந்தி அடிகள் அப்படிங்கிற ஒருத்தவங்க கூட தான் வந்து போவாங்க. அங்கே கவுந்தி அடிகள் வந்து ஒரு மாதரி அப்படின்ட்டு ஒருத்தவங்க வீட்டில் தான் வந்து இவங்களுக்கும் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் வந்து அடைக்கலம் கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. என்ன அடிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது காசு இல்லையே, காசு இல்லாமல் போது எப்படி என்ன வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும், ஒன்றும் ஆரம்பிக்க முடியாது இல்லையா. அப்போ ஒன்று இவங்க சொல்லுவாங்க, என் காலில் 2 கார் சிலம்பு இருக்கு, அதை வேணால் நம்ம விற்று வந்து நம்ம எதுவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசும்போது உடனே அவர் சொல்லுவார், வேணாம் உங்ககிட்ட இருக்குது அது ஒன்று தான் சொல்லலாம். இவங்க அப்பயும் அவர் மண்டையை கழுவி உடனே வந்து இவங்க வந்து அவரை சமாதிக்க வச்சு கால் சிலம்பு கொடுக்குறேன்னு சொல்லி பேசிடுவாங்க. அவருக்கு சமைச்செல்லாம் கொடுப்பாங்க, சாப்பிடுவார். அப்புறம் அவரோட கால் சிலம்பு எடுத்துக்கிட்டு அவர் வந்து அவங்க கால் சிலம்பு எடுத்துக்கிட்டு மதுரைக்கு பயணத்துக்கு போயிடுவார். அந்த சீன் அப்படியே அவர் மதுரைக்கு போய்கிட்டே இருக்கிற போய்கிட்டே பொடி நடையாக போகிறாரு. அவர் போய்கிட்டே இருக்கிற வழியில் நம்ம வந்து பாண்டியரோட சீனை பார்த்துக்கலாம். பாண்டிய மன்னர் வந்து அரச சபைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது கிளம்புறதுக்கு நேரமாயிரும். அமைச்சர் வந்து சொல்லுவார். ஸோ இவங்க 2 பேர் இவங்களும் அவங்க மனைவி கோப்பியம் தேவி அரசியும் வந்து கிளம்பும்போது அரசியோட கால் சிலம்பு உடைஞ்சிரும். அதை எடுத்து வந்து அமைச்சர்கிட்ட கொடுத்து அமைச்சர் எடுத்துகிட்டு போயிட்டு பொற்கொள்ளன்ட்ட கொடுக்க சொல்லுவார் அரசர். அமைச்சருக்கு வந்து அந்த கார் சிலம்பில் ஆனால் ஒரு கண்ணு இருக்கும்ல. அப்போ வந்து இவர் என்ன செய்வார், சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்க பொற்கொள்ளன் அதை வாங்கிட்டு பெட்டியில் வச்சதுக்கப்புறம் பொற்கொள்ளன் அப்படின்னா வந்து பத்தர். இப்போ வந்து நம்ம சொல்கிறோம்ல, நான் நகை வந்து பத்தர்கிட்ட செய்ய கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, பத்தரை தான் பொற்கொள்ளன்னு சொல்லுவோம் அப்போ உள்ள சங்க கால தமிழில். ஸோ எடுத்து போய் கொடுத்துருவாரு. இவரும் வச்சுருவார். அங்கே வச்சதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருப்பேன். சும்மா பேச்சுவார்த்தை கொடுக்கணும்ல, அதை ஆட்டையை போடுறதுக்கு. அப்போது அந்த அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே யாரோ ஒருத்தவங்க சீலாப்பாக ஒரு வேலையை அதாவது தவறாக ஒரு வேலையை செஞ்சிடுவார். தப்பாக வேலையை செஞ்சதுக்கப்புறம் இந்த பொற்கொள்ளன் எழுந்திரிச்சு போவார் பாருங்க. இப்போ வந்து இங்கே இருக்கிற அந்த பெட்டியில் இருக்கிற கால் சிலம்பு இதை வந்து பூட்டியிருக்க மாட்டார். பட்டுன்னு நம்ம அமைச்சர் ஆட்டையை போட்டு சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இவர் திறந்து செய்கிறதுக்கு பார்க்கும்போது கார் சிலம்பு இருக்காது. அதை போய் ராஜாக்கிட்ட சொல்லும் போது அரசர் என்ன செஞ்சிடுவார், உனக்கிட்ட தான் நான் கொடுத்தேன், நீ வந்து இன்றைக்கி நான் உனக்கு வந்து 2 நாள் டைம் தரேன், நீ அதுக்குள்ளே எனக்கு எப்படியாச்சும் என்னோடய சிலம்பு வந்து அவனை கைக்கு வரலை அப்படின்னா நீ நினச்சிக்கோ, உன்னை கழுத்தறுத்து மறுவியாக சாலா பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். இவரும் ஐயோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம கோவலனும் வந்து சேர்ந்து இந்த கார் சிலம்பை விற்கிறதுக்கு எல்லா பொற்கொள்ளன்ட்டையும் கேட்கும்போது பொற்கொள்ளன் யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. ஒரு சிலம்பை வந்து பொற்கொள்ளன் வாங்கிக்க மாட்டாங்க, 2 தான் வாங்கிக்குவாங்க. அப்படிங்கிறதுனால யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வழிபோக்கன் ஒருத்தன் வந்து சொல்லுவார், அரச பொற்கொள்ளர் வந்து அவர் வாங்கிக்குவார், நீ வேணும் அவர்கிட்ட பேசணும். கரெக்டாக அவரும் வருவார், இவரும் இவர் இந்த வழிபோக்கன் பேசும்போது கரெக்டாக பொற்கொள்ளனும் வருவார். பொற்கொள்ளன் வந்ததுக்கப்புறம் இந்த இதை கொடுக்கும்போது அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாரி நடந்துடும். உடனே வந்து அங்கே என்ன ஆயிரும், இவன் தான் திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு போயிட்டு ராஜா கிட்ட அரசர்கிட்ட சொல்ல அரசர் வந்து என்ன பண்ணிடுவார், அவனை வந்து
கழுத்தறுத்து போட்டுருங்க. ராஜா வந்து இந்தமாரி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, கோவலனை கொன்னுருவாங்க. அப்படி கோவலன் வந்து ஃபைட் பண்ணுவார். அப்பயும் நான் என்ன அரசர்கிட்ட கூப்பிட்டு போங்க, நான் வந்து பேசுகிறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் வந்து இது பண்ணிடுவாங்க, அதை கொன்னுருவாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம கண்ணகி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா புருஷனுக்காக. ஸோ அவங்களுக்கு காதுக்கு எப்படியோ விஷயம் எட்டி வருவாங்க. வந்து அரசர்கிட்ட வந்து கேட்பாங்க. அரசர்கிட்ட வந்துட்டு நீ யாருன்னு அரசர் கேட்கும்போது அவங்கள வந்து கொஸ்டின் பண்ணும்போது என் புருஷன் பேர் கோவலன்னு என் கொன்னுட்டிங்க அவரோட பொண்டாட்டின்னு சொல்லும்போது இவர் வந்து ஓ நீ வந்து அந்த திருடனோட நீ வந்து அந்த கயவனோட புருஷன் பொண்டாட்டியா, கயவன் அப்படின்னு வந்து திருடன் அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். நீ அந்த குற்றவாளியோட மனைவி வந்து இவங்க சொல்லுவாங்க பேசுறதுக்கு டைமே கொடுக்காம அவருக்கு நிரூபிக்கிறதுக்கு டைமே கொடுக்காம அவரை சாவடிச்சு நீங்கள் தான் குற்றவாளி அவர் கிடையாதுன்னு சொல்லி அங்கே ஒரு சண்டை நடக்க உடனே வந்து இவர் என்ன பண்ணிடுவார் ஆத்திரத்தில், ஓ அப்படியா என் மனைவி காலில் இருக்கிற ரெண்டுமே வந்து என்னோட சிலம்பு தான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி பேச இவரும் கேட்பாரு, நீ என்ன ஆதாரம் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அரசி உன்னோட மனைவியோட காலில் கார் சிலம்பு இருக்குல்ல அதில் இருக்கிறது வந்து முத்துக்களா மாணிக்கங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. உடனே இவர் சொல்லுவார் முத்துக்கள் அப்படின்னு. இவங்க சொல்லுவாங்க என்னோட இதில் இருக்கிறது வந்து மாணிக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர் பட்டு கார் சிலம்பு ரெண்டுத்தையும் வந்து அவங்க மனைவி காலிலேருந்து எடுத்து உடைப்பார். உன்னை உடைக்கும் போது அதுலேருந்து வந்து முத்து வரும். பார்த்தியா முத்துன்னு சொல்லுவார். இவங்க ஒன்று சொல்லுவாங்க இன்னொன்னையும் உடை அப்படின்னும் போது அதை உடைக்கும் போது மாணிக்கம் வரும். ஸோ மாணிக்கம் வந்து நான் ஐயோ சீலாப்பா நம்ம வந்து இது பண்ணிட்டோமே, அந்த அதிகாரத்தில் இருக்கும்போது எதையுமே விசாரிக்காமல் இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு இதாயிரும். அப்போ இவங்களுக்கு என்ன ஆயிரும், ஓ உனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாரியான ஒரு முகபாவனையில் ஒரு இதில் வந்து ஓ உனக்கு இன்னும் நீ ப்ரூஃப் கேட்பல இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடையும் உடைக்கும் போது அதுலேயும் மாணிக்கங்கள் இருக்கும் போது தான் அவர் அரசருக்கு தெரியும் தப்பாக தீர்ப்பு வழங்கிட்டார் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்கும்போது இவங்க வந்து அவரை வந்து பிளா பிளா பிளான்னு ரொம்ப ஏசிடுவாங்க நம்ம கண்ணகி. நீ வந்து எதுக்கு அரசனாக இருக்க, உனக்கு எதுக்கு நாடு, உனக்கு எதுக்கு மக்கள், நீ வந்து உனக்கு எதுக்கு வந்து அந்த தலையில் இருக்கிற அந்த மணிமகுடம் எதுக்கு உனக்கு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு அரண்மனைன்னு சொல்லி அப்போலாம் கேட்கும்போது அவர் வந்து அதை தாங்க முடியாமல் அங்கேயே மன்னிப்பு கேட்டு செத்துருவார். அவர் கூட வந்து அவங்க மனைவி கோப்பெருந்தேவியும் செத்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா இவங்க வந்து அந்த ஆத்திரத்தில் வந்து நீதியை வந்து உருப்படியாக வழங்க தெரியாத அரசருக்கு எதுக்கு ஊர், இந்த மதுரை எதுக்கு, இந்த மதுரை வந்து அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு தீப்பந்தத்தை எடுத்து தூக்கி அடிப்பாங்க. அது போயிட்டு எல்லா கர்ட்டன்லையும் பட்டு எரிய ஆரம்பிச்சிடும் அந்த அரண்மனையை. அந்த தீ வந்து பரவிடும். அப்படி தான் வந்து எரிஞ்சிட்டா தவிர்த்து நம்ம கண்ணகி வந்து சொன்ன வேகத்துக்கு குப்புன்னு பற்றிக்கிட்டுலாம் எரிய கிடையாது எதுவுமே. அவங்க அதுமாதிரி அடிச்சிடுவாங்க தூக்கி, அதனால் எரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் மதுரை எரிஞ்சிச்சு, இப்படி தான் உங்களுக்கு கருப்பு கரிசின்னு பேர் வந்துச்சு. இதுதான் சிலப்பதிகார கதை. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு கதை எதை வச்சு நான் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, வேறு கதை உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய்.